ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பொட்டேட்டோ ஸ்டூ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது சப்பாத்தி, ஆப்பம், இடியாப்பம் இதுக்கெல்லாம் சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷு. நம்ம இடியாப்பத்துக்கு இன்றைக்கி யூஸ் பண்ணிக்கிறேன். மெயினாக இதுக்கு என்ன தேவைன்னா, ஒரு தேங்காய், நல்ல தேங்காய் எடுத்துக்கோங்க, பச்சையாக நல்ல தேங்காய், 2 உருளைக்கிழங்கு, 2 பெரிய வெங்காயம், ஒரு 5 பச்சை மிளகா. ஸோ இப்போ உருளைக்கிழங்கு தோல் எல்லாம் பீல் பண்ணி இதே மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்க்க அழகாக இருக்கும். பச்சை மிளகாய் இது மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிடலாம். அதே மாதிரி பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக இதே மாதிரி கட் பண்ணிடலாம். இப்போ கடாய் வச்சிடலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுடலாம். கடுகு வெடித்ததும் பச்சை மிளகாய் போட்டுருங்க. பச்சை மிளகாய் எப்போவுமே அந்த எண்ணெயில் வதக்கினா அதோட ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும், செம்ம சூப்பராக இருக்கும். கருவேப்பிலை, அப்புறம் 5 பூண்டு, அதையும் நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க, அதுக்கு பதிலாக இஞ்சி போட்டுக்கோங்க. எதையாச்சும் ஒன்று போட்டால் போதும். பூண்டு இல்லைன்னா இஞ்சி, ரெண்டும் சேர்த்து போட்டால் அது மாதிரி நான்வெஜ் ஒரு ஃப்ளேவர் இருக்கும். அதனால் எதையாச்சும் ஒன்று போட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதக்கலாம். வெங்காயம் ஃபஸ்ட்டே தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது, நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு வதங்கிறதுக்கு தேவையான லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. எல்லா உப்புமே இப்போ போட்டுக்க வேணாம், லைட்டாக உப்பு போட்டு வதக்கிடலாம். ஸோ கொஞ்சம் மூடி வச்சு வதக்குனா ஈஸியாக வதங்கி வெந்துடும் வெங்காயம். இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிறேன் உருளைக்கிழங்கு பீசஸ், பொட்டேட்டோ பீசஸை போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ மூடி வச்சு நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் பால் எடுத்துடலாம். ஒரு 1/2 மூடி தேங்காய் பால் எடுத்து வச்சிடலாம். அதுக்கு 1 டம்ளர் தேங்காய் துருவலில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி ஃபஸ்ட் பால் எடுத்து வச்சுக்கணும். ஃபஸ்ட் பால்னால் ஃபஸ்ட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி எடுக்கிற பால் தான் ஃபஸ்ட்டு பால்னு சொல்கிறது. இந்த பாலை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ பார்த்துட்டுன்னா ஒரு அரை வேக்காடு நல்லா வெந்திருக்கும் பாருங்கள் நம்மளோட உருளைக்கிழங்கு. இதில் மஞ்சள் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மல்லித்தூள் போட்டு நல்லா வதக்கிடுங்க. தனியாத்தூள், ஏன்னா மிளகாத்தூள் நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது, காரத்துக்காக பச்சை மிளகு தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். நல்லா வதக்கி எடுத்துடலாம். ஸோ நல்லா ட்ரை ஆனதும் நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுருப்போம் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு பால் எடுத்துட்டோம், மீதி அதில் சக்கை இருக்கும், அதில் கொஞ்சோண்டு நல்லா தண்ணி ஊற்றிக்கணும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் பாலை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும், அது லாஸ்ட்டில் ஊற்ற வேண்டியது. இப்போ அந்த சக்கையில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி அதை நம்ம உருளைக்கிழங்கு வேக வைக்கிறதுக்காக இந்த தண்ணி ஊற்றுறோம். வேறு எந்த தண்ணி இல்லை ஊற்ற வேணாம். அப்போது இன்னும் நல்லா அந்த தேங்காய் பாலோட ஃப்ளேவர் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ மூடி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேக வச்சிடலாம். சூப்பராக வெந்துருச்சு உருளைக்கிழங்கு. நம்ம செக் பண்ணிடலாம் உருளைக்கிழங்கு வெந்துருச்சா என்னன்னு. ஸோ கரெக்டாக வெந்திருக்கு உருளைக்கிழங்கு. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கோங்க. இப்போ இதை ஒரு ஹாஃபை இப்படி தள்ளி வச்சுக்கணும். ஏன்னா எல்லா உருளைக்கிழங்குமே நம்ம ஸ்மாஷ் பண்ணிட்டோன்னா உருளைக்கிழங்கு அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அதனால் ஒரு பாதி இப்படி தள்ளி வச்சதுக்கப்புறம் ஒரு பாதியை இதே மாதிரி நல்லா குழிக்கரண்டியால் நல்லா இல்லைன்னா ஸ்மாஷர் இல்லைன்னா இந்த மற்ற ஏதாவது வச்சு நல்லா அதை ஸ்மாஷ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பால், தேங்காய் பால், நல்ல கெட்டியான பாலை இப்போ ஊற்றிக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா கொதித்ததும் லைட்டாக கொதி வந்ததும் ஆஃப் பண்ணணும். தேங்காய் பால் யூஸ் பண்ணி நமக்கு இது மாதிரி கிரேவி பண்ணும்போது
கொதிக்க விடக்கூடாது. லைட்டாக கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிடணும். பாருங்கள், இப்போ உருளைக்கிழங்கு உங்களுக்கு பார்க்கலாம். தேவையான லாஸ்ட்டில் இதுக்கு உப்பு ரொம்ப தேவைப்படாது. லைட்டாக இப்போ உப்பு போட்டு தேவை இருந்தால் மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. செக் பண்ணிடலாம் நம்ம உப்பு இருக்கா இல்லையான்னு. ஏன்னா ரொம்ப உப்பு தூக்கலாக இல்லை, இருக்கவே கூடாது. உப்பு எப்போவுமே கம்மியாக தான் வச்சுக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம இப்போ இதை சர்விங் டிஷ்ஷில் மாற்றிடலாம். பாருங்கள், அதுக்கு முன்னாடி அதை கொதி வர்றதை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். பாருங்கள், லைட்டாக கொதி வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு மேலே நம்ம கொதிக்க விடக்கூடாது. ஸோ சர்விங் டிஷ்ஷில் மாற்றிடலாம். பாருங்கள், செம்மையாக இருக்குது. இதுமாரி உருளைக்கிழங்கு க்யூபாக இருக்குங்க. பாருங்கள், நம்ம உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் ஸ்மாஷ் பண்ணால் இந்த ஒரு டெக்ஸ்சர் கிடைக்காது. ஒரு ஹாஃப் ஆஃப் தி உருளைக்கிழங்கு நீங்கள் உடைச்சி போட்டுடணும். அதுமாதிரி பச்சை மிளகும் நீல வாக்கில் தான் கட் பண்ணி போடணும். அப்போனா தேவையில்லைனா கூட நம்ம எடுத்து மாற்றிடலாம், இல்லைன்னா ரொம்ப காரம் அடிக்கும். ஸோ இதை நம்ம இன்றைக்கி இடியாப்பத்து கூட டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இதுமாரி நீங்கள் தேங்காய் பால் யூஸ் பண்ணுறதுனால ஒரு வயிற்று புண்ணு, வாய் புண்ணு, அதுமாதிரி இதெல்லாம் ஈஸியாக க்யூர் ஆகும். ஒரு 2 நாள் இது மாதிரி சாப்பிட்டாலே. அதே மாதிரி உங்களுக்கு அந்த பாடிக்கு ரொம்ப குளிர்ச்சி தரும் இந்த தேங்காய் பால் யூஸ் பண்ணி செய்கிறது. பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. எல்லோரும் இது ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிடிச்சா ஜஸ்ட் ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் ஆன் வாட்சிங் மை சேனல்.